ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மரவள்ளி கிழங்கு. இன்றைக்கி இதை வச்சு சிப்ஸ் போட போகிறோம். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. சரி, குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கனால சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து தோல் சீவிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கிழங்கு எடுக்கிறோமோ அந்த கிழங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தோல் சீவிக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம உரித்தாலும் வந்துடும். நம்ம சிப்ஸ் போடுறதுனால நான் வந்து கத்தியிலேயே தோல் உரிச்சுக்கிறேன், அதுவும் ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நம்ம தோல் உரித்தோம்னா அழகாக வந்து தோல் வந்து வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி தோல் வந்து சீவி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எல்லா கிழங்குகளையும் கழுவிட்டு வச்சுக்கோங்க. இந்த கிழங்கோட அடிபாகம் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வேணாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எல்லா கிழங்கும் தோல் சீவி சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணுறது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் தாங்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளேயும் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா நமக்கு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 days தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து அழுகி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் to 10 நாளைக்கு அப்படியே இருக்கும். எதுவும் ஆகாது, கெட்டும் போகாது. ஸோ கிழங்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் கிழங்கு சீவுற அந்த கட்டையில் வந்து நான் சீவலை. ஸோ எனக்கு அதில் வந்து அவ்வளோக்கா சீவ வரலை. அதனால் நான் வந்து நம்ம வெஜிடபிள் வந்து பீல் பண்ணுவோம் பார்த்திங்களா, தோல் சீவுவோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள் பீலர் வச்சு தான் நான் வந்து கிழங்கு வந்து அழகாக சீவிட்டுருக்கேன். நான் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து எப்பொழுதுமே வாழைக்காய் வந்து பஜ்ஜிக்கு சீவினாலும் சரி, வெஜிடபிள் தோல் உரிக்கிறது, இந்த மாதிரி கிழங்கு சிப்ஸ் போடுறது எதுவாக இருந்தாலும் நான் வெஜிடபிள் பீலர்லேயே அழகாக வந்து நான் மெல்லிஸாக சீவி எடுத்துருவேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு. ஸோ இது போல் ஒரு டைம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கத்தி யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு டைம் நம்ம கையில் பட்டுரும். அதுவும் இல்லாமல் இந்த வாழைக்காய் சீவுற அந்த கட்டை வச்சு நம்ம சீவும் பொழுதும் நம்ம கையில் பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது தெரியாமல் நம்ம வந்து பிகினர்ஸாக இருந்தால் நம்ம கையில் வந்து பட்டுடும். ஸோ இந்த வெஜிடபிள் பீலர் வந்து அந்த பயம் இல்லை. ஈஸியாக இதில் வந்து நம்ம இந்த மாதிரி சீவலாம். வாழைக்காய், இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே சீவலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மரவள்ளி கிழங்கெல்லாம் தோல் உரித்து கழுவி வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கோங்க. கிளாத் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் இது போல் நம்ம வாழைக்காய் சீவுற மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே அதே டவல்லையே அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா மேலே வச்சு அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அந்த தண்ணிலாம் வந்து இந்த டவல் வந்து இழுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க ஃபேன் காற்றுல. விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். நமக்கு வந்து ஒரு 2 to 3 நிமிஷத்துலேயே சிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக வந்துடும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம எல்லா சிப்ஸும் போட்டு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு எப்போயாவது கிடச்சதுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிழங்கு சேர்த்துட்டு உடனே வந்து நீங்கள் கலந்து விடணும். இல்லைன்னா ஆயில் ஹீட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வெந்திருக்கும், அதாவது கருகுனது போல் ஆகிடும். ஸோ நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இதே போல் மீதம் இருக்கிற எல்லா சிப்ஸும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்துக்கோங்க. அதாவது சின்ன கடாய் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப்ஸ் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பெரிய கடாய் வச்சுருக்கோம், அதாவது கடைகள் எல்லாம் கடாய் பெருசாக வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் கூட போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது சின்ன கடாய் வச்சு தான் செய்வோம். ஸோ பார்த்து கவனமாக நீங்கள் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இருக்கிற எல்லா கிழங்குமே வந்து சிப்ஸ் போட்டு எடுத்துட்டேன்.
இது போல் ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன், அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இதில் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கக்கிட்ட கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஒன்று வேகாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பயமே தேவையில்லை. நம்ம எப்படி வந்து சேர்க்குறோமோ அதே போல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட் இது. நம்ம ஹோம்மேடாக வீட்டிலையே செய்கிறது. ஸோ பயம் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் சிப்ஸ் எடுத்து உடைக்கும் பொழுதே நல்லா வந்து உடஞ்சது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.